يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் முடித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்வை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நடவட்டுமாக. ஆரம்பமாக உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم اجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة. اللهم ابعثه مقاما محمودا ويغبطه به الأولون والآخرون. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய ஆகப்பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். உலகத்தின் தலை சிறந்த 3 பத்துக்கள், அந்த 3ல் 3வது பத்தான முஹர்ரத்தினுடைய முதல் 10 நாட்களை அடைந்திருக்கிறோம். அன்புக்கினியவர்களே, இந்த 10 நாட்களும் நாம் கடந்த 2 பத்துக்களை போல் சிறந்தவை. இதுல வித்தியாசம் என்னவென்றால், உலமாக்கள் விளக்கம் தருவார்கள். முஹர்ரத்தினுடைய 10 இது எப்படிப்பட்டது தெரியுமா? நாம் கடந்து வந்த ரமலானை விட, நாம் கடந்து வந்த துல்ஹஜ்ஜை விட இந்த 10 சற்று வித்தியாசம். ஏனென்றால் கடந்து போன 2 பத்துக்களிலும் ஒவ்வொரு பொழுதுகள் சிறப்பானவை. ரமலானுடைய கடைசி 10 எடுத்தால் பகலை விட இரவு சிறப்பானது. துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 எடுத்துக்கொண்டால் இரவை விட பகல் சிறந்தது துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்பத்தில். ஆனால் முஹர்ரத்தினுடைய முதல் 10 இதில் பகலும் சிறப்பு இரவும் சிறப்பு, 2ஐயும் பிரிக்க முடியாது. தரத்தில் 2ற்கும் வேறுபாடு என்பதல்ல, 2ம் சிறப்பானது. பகலும் சிறப்பு, இரவும் சிறப்பு. எனவே முஹர்ரத்தினுடைய 10 கொஞ்சம் வித்தியாசமானது, சிறப்பானது. ஏன் தெரியுமா அன்பானவர்களே? ஒரு செய்தி அதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இது ஐயாமுல்லாஹ், இது அல்லாஹுவின் நாட்களை சுமந்திருக்கக்கூடிய 10கள். இந்த 10 நாட்களுக்கு டெஃபினிஷன், தலையங்கம் தருகிற ரப்புல் ஆலமீன் சொல்வது இது ஐயாமுல்லாஹ், இதில் அல்லாஹுவின் நாட்கள் மறைந்திருக்கிறது. இது அல்லாஹுவினுடைய நாள். உலகத்துல எந்த நாட்களுக்கும் இப்படிப்பட்ட தாரூஃப் கிடையாது, அறிமுகம் கிடையாது. ஆனால் இது அல்லாஹுவின் நாள், அல்லாஹுவின் 10. ஏன் தெரியுமா? இந்த முஹர்ரத்தினுடைய மாதத்திற்கே அந்த பெயர் தான். உங்க எல்லாருக்கும் தெரியும், முஹர்ரத்தினுடைய முழு பெயர் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுவின் மாதமான முஹர்ரம். ஏனைய மாதத்திற்கு இந்த அடைமொழி கிடையாது, முஹர்ரத்துக்கு மட்டும்தான். என் மாதம் என்று ரப்புல் ஆலமீன் அடையாளம் விடுகிற மாதம் முஹர்ரம். அதில் மிக முக்கியமான முத்தாய்ப்பான முதல் 10 நாட்கள் இதற்கு ஐயாமுல்லாஹ். அன்புக்கினியவர்களே, இந்த நாட்கள் அற்புதமானவை.
ஏன் தெரியுமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு சாறை சாறையாக அற்புதங்களை, அவனுடைய விசாலங்களை, தயாளங்களை தொடர்ந்து தந்து வருகிறான். இப்போ இந்த 10 கடந்துச்சுன்னா அடுத்து வர்றதுக்கு இன்னும் எக்கச்சக்கமான மாதங்கள் உண்டு. ஒரு 7-8 மாதங்கள் கிடக்கணும் ரமதானுக்கு. தொடர்ந்து வந்த அற்புதமான 10களின் நிறைவில் நீர்ச்சியில் இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தள்ளணும், இன்னும் சில மாதங்கள் தள்ளணும். அப்பதான் இந்த மீண்டு போன 10கள் நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு. அன்பானவர்களே, நல்ல கவனிங்க, இந்த 10கள் அற்புதமானவை. ஹிஜ்ரி 1447 கடந்து 448 வருகிறோம். 48 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் தன் தாயகத்தை திறந்து அல்லாஹ்வினுடைய கட்டளைக்காக மதீனாவிற்கு புறப்பட்ட நாள் அந்த வருடத்திலிருந்து சுமார் 1448 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். அன்புக்கினியவர்களே, ஒவ்வொரு நாட்களையும் அணுகுகிற விதம் மார்க்கத்தில் எவ்வாறு இருக்கும்? ஒவ்வொரு நாட்களையும் கடந்து போன ஒரு வருடம், நாம் அடைந்திருக்கிற அடுத்த வருடம், இது கொண்டாட்டம் அல்ல. நம்முடைய முன்னோர்களின் மார்க்கத்தினுடைய பார்வையில் கடந்த நாட்களை அடைய போகிற நாட்களோடு சம்பந்தப்படுத்துகிற போது ஒரு முஃமினுக்கான சிந்தனை எப்படி இருக்கணும்? ஒரு முஃமினுக்கான சிந்தனை. அன்புக்கினியவர்களே, உலமாக்கள் விளக்கம் தருவார்கள். இதற்கான தலைமை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வகிப்பார்கள். ஒவ்வொரு நாளின் முடிவும் அடுத்த நாளின் துவக்கமும் ஒரு முஃமினுக்கு என்ன பண்பை மனதில் விதைக்கும் என்றால் முஹாசபா, கேள்வியை விதைக்கும், சுய விசாரணையை விதைக்கும். கடந்து போன ஒரு நாள், கடந்து போன ஒரு மாதம், கடந்த ஒரு வருடம், அடுத்து நாம் செய்ய போகிற அடுத்த நாளுக்கான, அடுத்த மாதத்திற்கான, அடுத்த வருடத்திற்கான ஈமானிய தயாரிப்பு என்னவாக இருக்க வேண்டும்? கடந்ததில் நாம் தயாரித்தது என்ன? நாம் அடைந்தது என்ன? இனி அடைய போவதென்ன? இந்த முஹாசபா ஒவ்வொரு முஃமினுக்கும் அவசியம் என்கிறது மார்க்கம். அன்பானவர்களே, குறைமதியாளர்கள் தான் கடந்த வருடத்திற்காக நியூ இயர், அடுத்த வருடத்துல நியூ இயர் ஃபெஸ்டிவல், கேக்கு வெட்டுறது, பார்ட்டி கொண்டாடுறது, இது குறைமதியாளர்களின் அடையாளம் என்கிறது முழுமதி பெற்ற மார்க்கம். அன்பானவர்களே, இந்த மார்க்கத்தின் எல்லா சட்டங்களும் சிந்தனைகளும் விசாலமானவை. எனவே மார்க்கம் சொல்கிறது, ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. மனிதனே, நாட்கள் கடக்குகிற போது உனக்கான பக்குவ நிலைக்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஹாசிபு அன்ஃபுஸகும். உன்னை நீ கேள்வி கேள். கடந்த வருடத்தில் நான் என்ன சம்பாதித்திருக்கிறேன் என்று கேள். கடந்த வருடத்தில் நான் மார்க்கத்திற்காக எதை விதைத்திருக்கிறேன் என்று கேள். கேட்டு உன் வாழ்க்கையை யோசித்து, கபுல அன் துஹாசபு, கேள்வி உன்னை நோக்கி கேட்கப்படும் ஒரு நாள் வரும். அந்த நாளுக்கு முன்னால் நீ உன்னை கேள்வி கேட்டு சரி செய்து கொள் என்பது மார்க்கத்தினுடைய தார்மீக கோட்பாடு. அன்புக்கினியவர்களே, இன்றைக்கு இந்த சிந்தனை தான் நமக்குள் விதைக்கப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா, அன்பானவர்களே, உலமா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் விளக்குவார்கள், மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதென்றால், ஒரு வருஷத்திலிருந்து இன்னொரு வருஷம், இது ஒரு மாசத்திலிருந்து இன்னொரு மாசம், ஒரு நாள்ல இருந்து அடுத்த நாள் அந்த ஃப்ரெஷ் டேவை அடையிறதுங்கிறது சந்தோஷம் அல்ல, நீ கவலைப்பட வேண்டும். ஏன்னா உன் வாழ்க்கையின் தொகுப்பில் ஒரு நாள் குறைகிறது, கம்மியா போகுது. உன்னை விட்டு உன்னுடைய ஹயாத் என்ற மரத்தில் இருந்து ஒரு இலை உதிர்கிறது. எனவே எத்தனை இலை பாக்கியா இருக்கும், இன்னும் எத்தனை நாட்கள் ஹயாத்தாக ஆரோக்கியமாக இருப்போம் என்று தெரியாது. எனவே இது கவலை கொள்ள வேண்டிய தருணம் என்கிறார்கள் லமா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். அவங்க சொல்லிட்டு அழகான கருத்து சொல்வாங்க, மனிதனே, உன் வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கை நாட்களின் தொகுப்பு தான் மனிதனின் வாழ்க்கை. நாட்களின் தொகுப்பு தான் மனிதனின் வாழ்க்கை. எப்படி காகிதங்களின் தொகுப்பு நோட்டோ, அதே மாதிரிதான் ஒரு நாட்களின் தொகுப்பு தான் மனிதன். ஒரு பேப்பரை கிழிச்சா நோட்டு குறைஞ்சுக்கிட்டே வரும். கிழிக்க கிழிக்க எழுத 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 கடைசியா ஒண்ணுமில்லாம ஒரு நாள் மூடி ஓரமா வச்சிருவாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு நாளும், ஒரு மணி நேரமும், ஒரு நிமிடமும் கழிகிற போது உன் வாழ்க்கையின் தொகுப்பு கழிந்து கொண்டே வருகிறது.
இன்னும் எத்தனை பக்கம் பேலன்ஸா இருக்குது, இன்னும் எத்தனை மணி நேரங்கள் அவகாசம் இருக்கிறது தெரியாது. எனவே இது கவலைக்கான நேரம், யோசிக்க வேண்டிய நேரம், இது கொண்டாட்டத்திற்கான நேரம் இல்லை என்கிறது மார்க்கத்தினுடைய நிறைமதி சிந்தனை. அன்புக்கினியவர்களே, இதற்கு அற்புதமாக அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸினுடைய கருத்திற்கு கீழ் நின்று விளக்கம் தருவார்கள். ஒரு ஹதீஸினுடைய கருத்து இது. அல்லாஹ் தஆலா உலகத்துல வானங்களுக்கு உச்சியில ஒரு மலக்கை நியமித்து வச்சிருப்பாங்க. அந்த மலக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அன்றாட ஒரு செய்தி சொல்லிக் கொண்டே இருப்பார். அவருடைய வழமை என்னன்னா அறிவிப்பு தருவது. என்ன அறிவிப்பு தருகிறார்? அது நீண்ட ஹதீஸில் மிக முக்கியமான குறுகிய ஒரு பகுதி மட்டும் சொல்றேன். அவர் அறிவிப்பு தருவார். என்ன அறிவிப்பு தெரியுமா? முதல்ல அவர் சொல்லுவாராம், 50 வருடங்களை கடந்த ஆண்களை கவனித்து, 50 வருடங்களை கடந்த மனிதர்களை கவனித்து அவர் இப்படி சொல்வாராம், அல்லாஹ் உனக்கு அற்புடையாக கொடுத்திருக்கிறான் மனிதனே, உன்னுடைய அறுவடைக்கான காலம் நெருங்கிவிட்டது. நீ 50 வருடத்தில் எதை விதைத்திருக்கிறாய் என்பதை யோசித்துக்கொள். உன் அறுவடைக்கான காலம் நெருங்கிவிட்டது, எனவே உன்னுடைய விதைத்தல் எது என்பதை நீ யோசித்துக்கொள். இது அப்படியே வருகிற வாசகம். கொஞ்ச நாள்ல உன் அறுவடை செய்ய போறாங்க, உன் வாழ்க்கை முடிவுக்கு வர போகிறது. எனவே இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக நீ என்ன விதைச்சிருக்கங்கிறத யோசி. 50 வருடங்கள் தாண்டி மனிதருக்கு அந்த மலக்கு சொல்ற செய்தியா, 60 வருஷம் தாண்டினவங்களுக்கு, 60 வருஷம், 60 வயதை தாண்டியவர்களுக்கு அந்த மலக்கு சொல்வாரா, ஹலுமு இலல் ஹிசாப். மனிதர்களே, 60 வயதை கடந்தவர்களே, ஹலுமு இலல் ஹிசாப், கேள்வி கணக்கை நெருங்கி விட்டீர்கள், உங்கள் படிவங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். பதில் சொல்லணும். கேள்விக்கான நேரங்கள் நெருங்கிட்டு வந்துருச்சு. அந்த கேள்வியை தொடுப்பவன் யார்? உலகத்தை படைத்தவன், உங்களை படைத்தவன், உங்களை பரிபாலிப்பவன். ஹலுமு இலல் ஹிசாப், உங்களின் கேள்வி கணக்கின் பதில்களை தயார் செய்து கொள்ளுங்கள். 60 வயதை கடந்தவர்களுக்கு அவர் சொல்வாராம். 70 வயசை கடந்தவங்களுக்கு அந்த மலக்கு இப்படி அறிவிப்பு செய்வாராம், இனி எதையும் தனியா உன்னால மனிதனே செய்ய முடியாது, யாராவது ஒரு ஆளோட துணை வேணும். உன்னால் தனிச்சு எதையுமே செய்ய முடியாது, யாராவது ஒரு ஆள் துணை வேண்டும். அல்லாஹ் உனக்கு 60 தாண்டி கொடுத்த இந்த 10 ஆண்டுகள் வெகுமதி, உன் மீது இருக்கிற இரக்கம், இதை வீணாக்கி விடாதே, பயன்படுத்திக்கொள் என்று அறிவிப்பு செய்வாராம். 70 தாண்டி 80 வயதை கடந்தவருக்கு அறிவிப்பு செய்வாரா, உன்னுடைய காலத்தின் கடைசிக்கு வந்து விட்டாய், நீ ஒரு பாவம் 80 கடந்து செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த பாவத்திற்கான காரணங்களை ஏற்க மாட்டான். 80 ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதி. 80 வயசை அடைந்தும் நீங்கள் பாவம் செய்தால் உங்கள் பாவத்தை, அதற்கான தண்டனைக்கான உதிர்களை, காரணங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். லா யக்பலுல்லாஹு உதுரக்கும், உங்களினுடைய தங்கடங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 80 வயதை கடந்து விட்டீர், உங்க வாழ்க்கையை நீங்க அல்லாஹ் கொடுத்ததை இனிமேல் கவனமா எட்டு வச்சு நடக்கணும். ஒரு பாவம் செஞ்சாலும் போதும், அந்த பாவத்திற்கு மன்னிப்பு என்பது இல்லை. 80 வருஷம் உலகத்துல சுத்திட்டீங்க, இனிமேல் கவனம் என்று அந்த வழக்கு இப்படி அறிவிப்பு செய்வானா. 50ல இருந்து ஆரம்பிச்சு 80 வரைக்கும். அன்பானவர்களே, நம்மில் பல பேர் எத்தனையோ ஆண்டுகள் உலகத்தில் கழித்து விட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் நம்முடைய கபருக்கான பயணம் ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப கிட்ட. பல பேரை அடக்கம் செய்திருக்கிறோம். ஒரு நாள் நாமும் கஃனிடப்படுவோம், தொழ வைக்கப்படுவோம், நமக்கான கபருக்குழியும் தோண்டப்படும். அன்பானவர்களே, நாம் யோசித்து தயாராக வேண்டும். முஹாசபா, ஒவ்வொரு நாட்களின் காகிதங்களும் கிழிக்கப்படுகிற போதும் ஒரு முஃமினான ஈமானை சுமந்திருக்கிற கல்வுக்கான முதல் அடித்தளம் மார்க்கம் சொல்கிறது முஹாசபா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னவெல்லாம் கொடுத்தான், அவனுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறோம். இது முஹர்ரத்தினுடைய முத்தாய்ப்பான முதல் சிந்தனை. இரண்டாவது அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலாவால் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான ஹிஜ்ரி. அன்புக்கினியவர்களே, ஹிஜ்ரியினுடைய மைல்கல் ஹிஜ்ரத்தினுடைய மைல்கல் அர்ப்பணிப்பின் துவக்கம் தான் ஹிஜ்ரத். அது எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புன்னா, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் போட்டு எழுதலாம் முடியாது. அர்ப்பணிப்பு இப்படி அர்ப்பணித்தார்கள், தம் வாழ்க்கையின் எல்லை நின்று அல்லாஹுக்காக எதையெல்லாம் தொடச்செறிய முடியுமோ எல்லாவற்றையும் துடைத்தார்கள். எல்லாவற்றையும், கஷ்டம், சிரமம், குடும்பம், வாழ்ந்த ஊரு, இருந்த வீடு, சம்பாதிச்ச பொருள், எதையும் பார்க்கல.
அல்லாஹுக்காக வேண்டி புறப்பட வேண்டும் என்று சொன்னவுடன் எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டார்கள். எனவேதான் ஹிஜ்ரத்துக்கு உலமாக்கள் இப்படி ஒரு அறிமுகம் தருவார்கள். இறைவனுக்காக சொல்ல இயலாத பல சிரமங்களை சகித்து சுகமாய் சென்ற பயணம் ஹிஜ்ரத். கஷ்டப்பட்டு போலையா, சுவைத்து சுகமாக போனார்களாம். இறைவனுக்காக பல சிரமங்களை சுகமாக கடந்த பயணம் தான் ஹிஜ்ரத். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஹிஜ்ரத் அதனுடைய மைல்கள் தான் ஹிஜ்ரிக்கான பிறப்பிடம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம வருஷம் கேட்கிற செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரத் தான் ஹிஜ்ரி கேலண்டரினுடைய துவக்கம். அன்புக்குரியவர்களே, நுபுவத்தினுடைய நேரத்தில் ஹிஜ்ரத் அது எப்படி இருந்தது? நம்ம கடந்த 2 வருஷமா ஹிஜ்ரத் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல கேட்டுக்கிட்டே வரோம். ஹிஜ்ரத் எப்படி இருந்தது? அதுல நிறைய நிகழ்வுகள் இல்லாட்டியும் விரல் விடப்பட்ட சில முக்கியமான நிகழ்வுகள் நமக்குள் பரிமாறப்பட்டது. அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அன்புக்கினியவர்களே, இந்த ஹிஜ்ரத்தின் துவக்கம் எப்படி இருந்தது? ஹிஜ்ரத்தின் துவக்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல நபிங்கிற வஹி வாங்கிட்டு கீழே வரும்போது தன்னை ஏற்றுக்கொண்டு அரவணைத்த ஒரே ஒரு ஆள் ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு பின் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நீண்ட வருடங்கள், சுமார் 8 வருடங்களை கடந்து நுபுவத்தினுடைய அழுத்தம் பூமியில் மக்காவில எவ்வளவோ போராட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா 10 to 12 பேர் தான் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. கடைசி 8 வருடத்திற்கான போராட்டத்துல மக்கால முஸ்லிமானவர்கள் சராஹத்தன் 10 to 11 பேர் தான். சில ரிவாயத்துகளின்படி 18 பேர்னு வருது, அவ்வளவுதான். அதுக்கு மேல வரல. 10 வருஷத்தின் உழைப்பு மதினா மக்காவுல வெறும் 18 பேர் அதிகபட்சமான அளவு. அப்ப எத்தனை வீடுகள், எத்தனை வாசல்கள். ஒரு சஹாபி இப்படி சொல்வாரு, பெருமானார் என் வீட்டிற்கு 70 முறை வந்தார்கள். என் வீட்டு கதவை தட்டி 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 கலிமாவுக்காக என் வீட்டு படியேறி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது 70 முறை. 71வது முறை நான் கலிமா சொன்னேன். 71வது முறை. கெஞ்சாத கெஞ்சல்கள் அல்ல, சொல்லாத விஷயங்கள் அல்ல, எத்தனை வாக்குறுதிகள், எத்தனை சிறப்பம்சங்கள். 70 முறை அந்த உலகத்தின் தலைவர் எனக்காக கதவு தட்டினார். 71வது முறை நான் கலிமா சொன்னேன். அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 வருஷம் எத்தனை நடை, எவ்வளவு துன்பங்கள். அன்புக்கினியவர்களே, இந்த துன்பத்தின் விளைவுதான் ஹிஜ்ரத். வெளியே போய் குர்ஆன்ல ஒரு வாசகம் ஓத முடியாது. இன்னைக்கு எல்லா விசாலமான அனுமதிகளும் ஃப்ரீடமும் இருந்தும் நாம குர்ஆன் ஓத மாட்டோம். அன்னைக்கு வெளியே போய் பிஸ்மில்லா சொல்ல முடியாது. கட்டி வச்சு காபால அடிப்பாங்க. 3 நாட்கள் சோறு தண்ணி இல்லாம. ஒருத்தர் பிஸ்மில்லா சொன்னா காபாவில கட்டி வச்சு 3 நாள் அவர் அரை நிர்வாணத்தோடு அடிக்கப்படுவார். சோறு தண்ணி கிடைக்காது, ஒரு மிடர் தண்ணி கிடைக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலை. 18 பேர் தான், முழு மாகாணத்துல 18 பேர். அப்ப என்னவெல்லாம் செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்திருப்பாங்க. வெளியே வந்து வஹீயின் ஒரு வாசகம் சொல்ல முடியாது. பிஸ்மில்லாவுக்கே வழி இல்லை. குர்ஆன் எப்படி தொடுவது? பெருமானார் பெருத்த கவலை, ரொம்ப கவலை. அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், என் வீடு சஃபா மலை, இப்ப இருக்கிற சஃபா, அந்த சஃபா மலையினுடைய வலது பக்கத்தின் ஓரத்துல ஹஜ்ரத் அர்கமின் வீடு இருந்ததுதான் ரலியல்லாஹு அன்ஹு. வலது பக்கத்தின் ஓரத்துல ரொம்ப சின்ன வீடு. என் வீடை நீங்க பயன்படுத்திக்கங்க. அது மலைக்கு ஓரத்தில் அடிவாரத்தில் இருப்பதால் என் வீடு பெருசா பார்வைக்கு படாது. என் வீட்டை பயன்படுத்திக்கங்க. யாரெல்லாம் ஈமான்தாரிகளோ, யாரெல்லாம் உங்களை தொட்டு மார்க்கம் தழுவுகிறார்களோ, என் வீட்டுக்கு இரவு நேரத்தில் வர சொல்லுங்கள். உங்களுக்கு வஹியாக இறங்குகிற குர்ஆன் அங்கு போதிக்கப்படட்டும். முதல் மார்க்கத்தின் மர்கஸ் ஹஜ்ரத் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடு தாருல் அர்கம். உள்ள கொண்டு வந்து உட்கார்ந்து சொல்லி கொடுத்தாங்க. மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமா சன்னமா வளர்ந்துச்சு. 39 நபர்கள் முஸ்லீம் ஆகிறார்கள். 39 நபர்கள். நுபுவத் கிடைச்சு 9வது வருஷம் 39 நபர்கள் முஸ்லீம் ஆகிறார்கள். அர்கம் ரலியல்லாஹு வீட்டுக்கு பின்னாடி அன்பானவர்களே 40வது ஒரு ஆள் வந்தார். 40வது உலக முஸ்லிம்களில் பெருமானாரின் கைபிடித்து 40வது நபராக முஸ்லிமானவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 40வது ஆள் கைப்பிடிச்சு இஸ்லாம் சொன்ன உடனே பெருமானார்ட்ட அவர் கேட்டது, யா ரசூலல்லாஹ், நம்ம எல்லோரும் சத்தியத்தில் இருக்கிறோம். உங்களினுடைய மிகப்பெரிய வாக்குறுதியை அசத்தியம் அழியும், வீழும், சத்தியம் செழிக்கும்.
ஏன் இந்த கலிமாவை, இந்த குரானை இந்த வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? வெளியே போவோம், பேசுவோம். குறைஷிகளில் யார் தொடுகிறார் என்று நான் பார்க்கிறேன். யாராலும் எதுவும் செய்ய முடியாது. கலிமா சொன்ன சூட்டோடு யாராக, எத்தனை பேர்னு பெருமானார் எண்ணாங்க? 40 பேர் தான் முஸ்லிம்கள். மக்கால 40 பேர். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிரிக்கிறார்கள். 2 குழுவா பெருமானார் பிரிச்சு 20 பேர் ஹஜ்ரத் உமரோட போனோம், 20 பேர் ஹஜ்ரத் ஹம்சாவோட போனோம். மக்காவினுடைய வலதுபுறம் முழுக்க ஒரு அந்த 20 பேரின் படை எல்லா தெருவுக்குள்ளேயும் போய் ஷஹாதத் கலிமாவை சத்தமா சொல்லிக்கிட்டே நடந்து வரணும். இது சொன்னது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்சாவின் தலைமையின் படை இடதுபுறம் போகணும், முழு மக்காவின் எல்லா தெருக்களிலும் நடக்கணும். நடந்து இந்த கலிமாவை மொழியணும், உச்சரிக்கணும். உச்சரித்து இந்த 2 படையும் முழு மக்காவை சுத்தி காபாவுக்கு வரணும். அங்க நின்று ஷஹாதத் கலிமா சொல்லி அல்லாஹுவின் இறை இல்லத்தை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தொடணும். அதற்கு நான் பொறுப்பு. அதற்கு உமர் ஏற்கிறார்கள். யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, எத்தனை ஹாஜிகள் இறை இல்லம் கண்டிருக்கிறீர்கள். அன்னைக்கு அந்த காபால நின்று தொழுகிறது ரொம்ப சுஸ்தம், முடியாது. அவ்வளவு கஷ்டம், கடினம், வாழ்க்கையை இழக்குகிற தருணம் அது. அந்த மாதிரி லைஃபை முடிச்சிடாதீங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட நிலை அது. காபால தொழுகணும். 2 படை 20 பேர் புறப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை சுமந்து கொண்டு அதற்கு உமர் ரலியல்லாஹு தலைமையில 20 பேர், ஹம்ஸா ரலியல்லாஹு தலைமையில 20 பேர். தாரீഖில் எழுதுறாங்க, முதல்ல இந்த சத்தம் வெளியே கேட்ட உடனே குறைஷிகள் எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள், கல்லும் மண்ணும் மட்டை கத்தி என்னெல்லாம் கிடைக்குமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. இந்த சத்தம் வீதியில கேட்ட உடனே பெரும் பெரும் தலைவர்கள் முதல் கொண்டு வந்த உடனே ஹஜ்ரத் உமரையும் ஹம்சாவையும் பார்த்தவங்க கையில எல்லா பொருளும் இருக்கு, ஆனா யாரும் அடிக்கல. அந்த படை முழு மக்கா முழுக்க கலிமாவோடு நடந்து காபத்துல்லாவுக்கு வந்தது. அதுதான் காபத்துல்லாவுக்கு முதல்ல கலிமாவோடு வந்த படை. அதுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் தல்பியாவோடு புறப்படுகிறார்கள். அன்பானவர்களே, இதுதான் ஹிஜ்ரத்தினுடைய துவக்கம். இது நடந்துச்சு இல்ல. குறைஷிகள் என்ன செஞ்சாங்க? பலகீனமானவர்கள் 2 பேரை பார்த்து 40 பேரை அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நபர்கள் எதுவுமே செய்ய முடியல. 280க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்துச்சான். இந்த 40 பேர் அல்லாம எதிரி குடும்பங்கள்ல 280க்கும் மேற்பட்ட குடும்பங்கள். அந்த குடும்பங்களுக்குள்ள பல கபீலாக்கள் இருக்கும், பல அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க, பல உறவுகள் இருக்கும். ஆயிரக்கணக்கான நபர்கள், வெறும் 40 பேர். அந்த 40ல் 2 தலைவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய வரலாறு துவங்கிய இடம். என்ன செஞ்சாங்க? இந்த 2 பேருக்கும் எதிர்க்க முடியாது. தீ உள்ளுக்குள்ள பகையா வளர்றது. என்ன செய்யணும்? இப்பதான் ஆரம்பிச்சாங்க. அனாச்சாரத்தின் உச்சகட்டம். இந்த தலைவர்களை தொட முடியாது. உமரையோ அல்லது அபூபக்கரையோ அல்லது ஹம்சாவையோ இவங்களை தாண்டி பெருமானாரையோ யாரையும் தொட முடியாது. என்ன செய்யலாம்? அடிமை வம்சத்துல வந்தவங்களை என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்யலாம். அப்படி மாட்டினவங்க தான் அதற்கு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படி மாட்டினவங்க தான் அதற்கு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படி மாட்டினவங்க தான் அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களை வீட்டுக்குள்ள வச்சு என்ன சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள், அவ்வளவு செஞ்சாங்க. இந்த வழியெல்லாம் பார்த்துக்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அனுமதி கொடுத்தாங்க. முதல் ஹிஜ்ரத் அபிசீனியா. விரும்பியவர்கள் புறப்படலாம். புறப்பட்டு முதல் படை போகுது. அன்பானவர்களே, அபிசீனியா ஹிஜ்ரத் சாதாரணமான ஹிஜ்ரத் அல்ல. பல பேருக்கு அபிசீனியா ஹிஜ்ரத் தெரியாது. அபிசீனியா ஹிஜ்ரத்துடைய வரலாறுகள் மட்டும் தனி புத்தகங்களாக உள்ளது. எப்படிப்பட்ட கடுமையான நிலை தெரியுமா? மார்க்கத்துக்காக இந்த ஏழை சஹாபாக்கள் பல பேர் தான் ஈமான பாதுகாக்கிறதுக்கு மக்காவை திறந்து வெளியே போன அபிசீனியாவின் பயணம். அதுல ஒரு சஹாபி ஹாரிஸ் இப்னு ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு, தம் புள்ள 4 குழந்தைங்க, அதுல 2 கை குழந்தை, ஒரு மனைவி, அடிமை வம்சம். ஹாரிஸ் அடிமை வம்சத்தை சார்ந்த சஹாபி. முதல்ல பட புறப்பட்டு அபிசீனியா போயிருச்சு. இவரால தப்பிக்க முடியல. இவர் பின்னால கொஞ்ச நாள் கழிச்சு புறப்பட்டு அபிசீனியா போறாரு. மதீனா மாதிரி 400 சில்லறை கிலோமீட்டர்கள் அல்ல, மிக நீண்ட தூர பயணம். பாலைவனங்களை கடக்கணும், நதிகளை கடக்கணும், அப்புறமா தான் காட்டு பகுதிகளை கடந்தால் தான் அபிசீனியா போக முடியும். 3 பெரும் முற்புதர்கள் கடந்தாதான் அபிசீனியா. இவரு தாம் பிள்ளைங்க 4 பேர்த்தையும் கூப்பிட்டு, மனைவியை கூப்பிட்டு, கடுமையான தாகத்துல பாலைவனத்தை கடந்து, நதிக்கலைகளை கடந்து, காட்டு பகுதி வரைக்கும் போயிட்டார்.
அடுத்து இன்னும் 2-3 நாள் பயணத்தில் அபிசீனியா போயிடலாம். போய் காட்டு பகுதியில கடுமையான களைப்பு, இளைப்பாற மரத்திற்கு நிலையில் படுத்திருக்கிற போது மனைவிக்கு தாகம், குழந்தைகளுக்கு தாகம். என்ன செய்யலாம்? தேடி தண்ணி கொண்டு வர்றேன், இங்க உட்கார்ந்துருங்க, நான் வராம எதையும் தொடாதீங்கன்னு சொல்லிட்டு போனார். போய் தண்ணி தேடி கொண்டு வர்றதுக்குள்ள தன் மனைவி பார்க்கறாங்க, உட்கார்ந்து இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு தண்ணீர் தடாகம் தெரிகிறது. ரொம்ப சின்ன தடாகம். ரொம்ப பசி தாகத்துல வேகமா போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு தான் பிள்ளைங்களுக்கும் குடிச்சிட்டாங்க. அது முற்கள் நிறைந்த காடு என்பதால் நிறைய விஷங்கள் தோய்ந்த விஷங்கள் கொண்ட பல விலங்குகள் அங்கு உண்டு. இது தெரியாம அந்த தண்ணியில விஷம் கலக்கப்பட்ட பழுதான பழைய காலத்து நீர், அது ரொம்ப நாளா தேங்கி இருக்கிற நீர். அதை குடிச்சாங்க. குடிச்சு முடிச்சுட்டு கணவர் வருகிறார். வந்து பார்த்தா தன் மனைவியோடு 4 குழந்தைகளும் அந்த தண்ணீர் குடித்து நுரை தள்ளி அங்கே செய்தாட்டா. இதை பார்க்கிற அந்த கணவனின் நிலை, ஹாரிஸுடைய நிலை எப்படி இருக்கும்? அன்புக்கினியவர்களே, இப்படி பல இழப்புகளை, பல கஷ்டங்களை எல்லாத்தையும் கடந்து வெறும் ஒரு கலிமாவுக்காக வேண்டி, ஒரு கலிமா. ஏன்னா மக்கால இப்படிப்பட்ட யாழான், இப்படிப்பட்ட அறிவிப்பு நடந்துச்சு. அந்த கலிமாவை முஹம்மதை விட்டுட்டு வாங்க, எங்களின் தலைவர்களாக ஆக்குகிறோம். எங்களின் தலைவர்கள். நான் குடும்ப பாரம்பரியம் எல்லாம் பார்க்கறது இல்லை. கடைசி யாழான் இது. நாங்க குறைசிகள் பெரியவர்கள் என்றெல்லாம் மாறு தட்டி கொண்டிருந்தோம். இல்லை, உங்களுக்கு தேவையானதை தருகிறோம். என்ன வேணாலும் தர்றோம். யார் வேணாலும் வரலாம். ஓப்பன் அறிவிப்பு. அன்பானவர்களே, யாரும் போகல, கலிமா தான் வேண்டும், அல்லாஹ் தான் வேண்டும். இப்படிப்பட்ட கடுமையான முதல் பயணம் இது. விரும்பியவர்கள் பயணம் செய்யலாம். அடுத்து 2வது தான் அன்பானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அதுதான் அவசியமான கட்டாயமான ஹிஜ்ரத். யாரெல்லாம் முஸ்லிம்களோ அவங்க எல்லாரும் மக்காவை திறந்து மதீனாவுக்கு போகணும். இது ஹிஜ்ரத்திற்கான கட்டாய பயணம். இதை எல்லாரும் செய்யணும். அன்பானவர்களை, எவ்வளவு வழி, எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அபூ சலமா, உம்மு சலமா, கணவன் ஒரு புறம், மனைவி ஒரு புறம், குழந்தைகள் ஒரு புறம். 1 வருஷ காலம் யாரும் யார் முகத்தையும் பார்த்துக்க முடியல. எதுக்காக? இந்த கலிமாவுக்காக. அல்லாஹ் புறப்பட சொன்னான் என்று புறப்பட்டதற்காக. இரவு முழுக்க மக்காவில ரோந்து பணி நடக்கும். வெளியே மிஸ் ஆகி யாரும் போயிடக்கூடாது. குடிக்கிறவங்களை கொண்டு வந்து கடுமையான சித்திரவதை. இப்படி நடக்குகிற நேரத்தில் எத்தனை சிரமங்கள். ஹஜ்ரத் ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு தான் சம்பாதித்த வீடு, பணம், வாசல், சொத்து, சுகம், குடும்பம் எல்லாத்தையும் ஒண்ணும் வேணாம் உதறி தள்ளிட்டு ஈமான் மட்டும் வேண்டும், வேற எல்லாத்தையும் எடுத்துக்காங்க. கோடீஸ்வரர் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு பெருமானாருக்காக வந்தார். அல்லாஹ் தஆலா இவர் விஷயத்துலதான் ஆயத்திறக்கணும். மினன் நாஸி மை யஷ்தரி நஃப்ஸஹு இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ். அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக தன்னையே வித்துட்டு சில பேர் வருகிறார்கள். அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டார். இது ஹிஜ்ரத்திற்கு கிடைத்த பெருமை. அன்பானவர்களே, ஹிஜ்ரத்திற்கு கிடைத்த பெருமை. இப்படி எத்தனையோ வரலாறுகள் உண்டு ஹிஜ்ரத்துல. எத்தனையோ வரலாறுகள். லைலா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப வயசான பெண்மணி ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு வெளியே வர்றாங்க. வரும்போது அதில் உமர்ட்ட மாட்டிக்கிறாங்க. அந்தமா கடுமையான கோபம், அழுதுகிட்டே வர்ற ஆளு. உமர் நைட்ல ரலியல்லாஹு அன்ஹு ரோந்து பணியின் போது மாட்டிக்கிறாங்க. கணவர் மதீனாவை தப்பிச்சு போயிட்டாரு. முன்னாடி அம்மா இவங்க மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. எங்க போறீங்க? நான் ஹிஜ்ரத் செய்து மதீனா போறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு அழுது. உமர் கேட்டாங்க, ஏன் போறீங்க மதீனாவில்? உங்களை நாங்க ஏதாவது செஞ்சோமா? நீங்க வயதில் மூத்தவர், உங்களை நாங்க தொந்தரவு செய்ய மாட்டோம், பேசாம மக்காலே போயிருங்க. இல்லை, என் இறைவனின் கட்டளை, இந்த கடைசி காலமானாலும் நான் இங்க இருக்கக்கூடாது, மதீனாவுக்கு போகணும். உங்களை நாங்கள் விட மாட்டோம். அந்த அம்மா கோவப்பட்டு, எங்களை எதுக்குத்தான் நீங்க விடுவீங்க? நம்ம பாஷையில சொல்லுங்க, எதுக்குத்தான் எங்களை விடுவீங்க? இங்கிருந்து நாங்கள் தொழ முடியாது, இங்கிருந்து நாங்கள் ஓத முடியாது, எங்கள் கல்பார எங்கள் காபாவை தவாஃப் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு வெளியே போயாவது எங்க ரொம்ப தொழுகிறோம்னு சொல்றோம். அதற்கும் விட மாட்டீரா? இதை கேட்ட உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதுவுமே பேசல. சரி போங்கன்னு விட்டான். அன்பானவர்களை, இதற்கு பின்னால் தான் இஸ்லாம் தழுவுகிறார் ஹஜ்ரத் உமர். புறப்பட்டு போயிட்டாங்க. அன்புக்கினியவர்களே, ஹஜ்ரத் லைலா அங்கிருந்து புறப்பட்டு ஹிஜ்ரத் செய்து தனி நபராக 60 வயசுக்கு மேல இருக்கிறார் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். இப்படி எக்கச்சக்கமான நிறைய வரலாறுகள். இதை தொடர்ந்துதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத் செஞ்சு முதல்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே செஞ்ச முதல் இடம் என்ன தெரியுமா? டைரக்டா மதீனாவுக்கு போகல.
மதினாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாலிம் பின் அவுஃப் என்ற கூட்டத்தார்கள் தங்கி இருக்கிற பகுதியில போய் 14 நாட்கள் முகாமிட்டார்கள். அதுதான் இன்னைக்கு நாம பிரபல்யமா பேசுற மஸ்ஜிதே குபா இருக்கிற இடம். சாலிம் பின் அவுஃப் யாரு? சாலிம் பின் அவுஃப் பெருமானாரை யாரும் ஏற்காத போது முதல்ல மினாவினுடைய எல்லா கூடாரங்கள்லையும், அன்னைக்கும் ஹஜ் இருந்துச்சு, நான் முன்னாடி விளக்கி இருக்கிறேன், அந்த ஒவ்வொரு கூடாரங்களையும் ஏறி 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 ஈமான் ஏத்துக்கங்கன்னு சொல்லும் போது ஹிஜ்ரி 10ல் 2 நபர்கள் மட்டும் ஈமான் ஏற்றுக்கொண்டார்கள் அன்சாரிகள்ல இருந்து. அதுல ஒரு ஆள் சாலிம். எனவே முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகல, சாலிம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் நின்றாங்க, குபாவுக்கு. அங்க 14 நாட்கள் தங்கினாங்க. போய் இறங்கின உடனேயே முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்தது மஸ்ஜித். தன் கரங்களால தன் கைகளால கல் மண்ணை சுமந்து கொண்டு வந்து பள்ளிவாசல் கட்டுகிறார்கள். கூட இருக்கிற எத்தனையோ சஹாபாக்கள் சரியான சாப்பாடு இல்லதான், பயண களைப்பு தான், அடிச்சு புடிச்சு உயிரை பாதுகாத்து கொண்டு வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்கதான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை பார்ப்பதை கண்டு பாட்டு ஷார்கள் படித்து கொண்டே அவங்களும் வேலைகள் பார்த்தாங்க. எப்படிப்பட்ட ஷார்? லக்கத் காதனா வன் நபியு யஅமல் வ ஸாக மின்னா வல் அமலு முதல்லல். எங்கள் பெருமானார், எங்கள் உயிரை விட உயர்ந்த நாயகம் வேலை பார்க்கிற போது பயணத்தின் களைப்பென்ற அசட்டையாக நாங்கள் அமல் செய்யாமல், வேலையில் ஈடுபடாமல் எங்கள் பெருமானாரை கல் சுமக்க விடுவதா? நாங்களும் வருகிறோம். ஒவ்வொரு நபர்களும் பாடல்கள், ஷார்கள் பாடிக்கொண்டே, கவிதைகள் பாடிக்கொண்டே பெருமானாரோடு முதல் செங்கல் வைத்து கட்டப்பட்ட பள்ளிவாசல் குபா. அன்பானவர்களே, பெருமானார் பாடுகிறார். இந்த ஷார் முடியுது, பெருமானார் தொடர்றாங்க. அல்லாஹும்ம லா ஆயிஷ இல்லா ஆயிஷல் ஆஹிரா. அல்லாஹுவே, உலக வாழ்க்கை என்பது பிரயோஜனமற்றது, வாழ்க்கை என்றால் அது மறுமை வாழ்க்கை தான். தஃபிரில் அன்சார வல் முஹாஜிரா. எனக்காக வந்து நிற்கிற என் மதினாவின் அன்சாரிகளை மன்னித்து விடு, எனக்காக எல்லாவற்றையும் திறந்து வந்த என் மக்காவின் முஹாஜிர்களை மன்னித்து விடு என்று ஷார்கள் பாட பாட துஆக்களோடு கட்டப்பட்ட அற்புதமான மஸ்ஜித் குபா. அன்புக்கினியவர்களே, அங்க கட்டினாங்க, ஜும்மா தொழுதாங்க. தள்ளி வந்து மஸ்ஜித் ஜும்மா இருக்குது. அதற்கு பின்னால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் நுழைந்தார்கள். இதுதான் ஹிஜ்ரத்தினுடைய சுருக்கம். அன்புக்கினியவர்களே, மதீனாவுக்கு பெருமானார் வர்றாங்கிற செய்தி கேட்ட உடனே சுமார் 18 நாட்கள் பெருமானார் புறப்பட்டாங்க. மக்கால இருந்து மதீனாவை நெருங்குகிறாங்கிற செய்தி கேட்ட உடனே மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் சின்ன கை குழந்தை முதற்கொண்டு, இப்படி வரலாற்றில் வருகிறது, எல்லாம் மதீனாவினுடைய எல்லைக்கு வந்துருவாங்க. எந்த எல்லைக்கு வந்துருவாங்க? வந்து நின்று பெருமானார் எப்ப வருவாங்க? காலை சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் வந்து நிற்பார்களாம். எது வரைக்கும்? சூரியன் உச்சி தொடுகிற வரைக்கும், சரியா 12 மணி வரைக்கும், குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் பெருமானாரின் வருகைக்காக காத்திருப்பார்கள். எப்போ வருவாங்க? எதற்கு தெரியுமா? எதை வந்தா பெட்டிஷன் போட்டு இவர் வந்துட்டாரு, நம்ம குறைகளை தீர்த்து கொள்ளலாம், இந்த அமைச்சர் வர்றாரு எழுதி கொடுத்து அவர்கிட்ட அது கிடைச்சிடும், கொஞ்ச நேரம் நிக்கலாம். இல்ல, வந்தால் எங்கள் சொத்தை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் ஒப்படைக்கிறதுக்கு வழியில் நின்றிருக்கிறாங்க. 18 நாட்கள் ஒவ்வொரு நாளும் கை குழந்தை முதற்கொண்டு காலையில் மதீனாவில் 14 நாட்கள் கழிச்சு வந்தாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரவேற்பு, எப்படிப்பட்ட வரவேற்பு! அன்புக்கினியவர்களே, உலகத்தில் நான் சந்தோஷமாக இருந்த நாள் என்று பெருமானார் பதிவு செய்வது மதீனாவுக்குள் நுழைகிற நாள். எனவேதான் அந்த பூமியை அவ்வளவு காதலிச்சான். உள்ள போய் சில சஹாபாக்களுக்கு கொஞ்ச நாள்ல உடம்பு சரியில்லை, மதீனாவின் உணவு ஒத்துக்கல, பேர்ச்சம்பழம் ஒத்துக்கல. என்ன செஞ்சாங்க? பல ஒட்டகங்களுக்கு மதீனாவினுடைய உணவுப் பொருட்கள் ஒத்துக்கல. எல்லாரும் கொஞ்சம் தயங்கினாங்க, மதீனாவில எப்படி தொடர போறோம்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மதீனாவை திரட்டி செய்த துஆ இன்னைக்கு வரைக்கும் கண்கூடாதனுடைய பரக்கத்துகள் மதீனாவில் உண்டு. அல்லாஹ் ஹப்பிபி இலைனா, அல்லாஹ் எங்களுக்கு சிறப்பாக்குவாயாக. அல்லாஹ் ஹப்பிபி இலைனல் மதீனா, எங்களுக்கு இந்த மதீனாவை சிறப்பாக்கு. கஹுப்பினா மக்காவு அஷத், எப்படி மக்கா இல்ல, மக்காவை விட நாங்கள் மதீனாவை அதிகம் நேசிக்கணும். அப்படிப்பட்ட நிலமாக மதீனாவை எங்களுக்கு மாத்து. அதை எங்களுக்கு ஆரோக்கியமான பூமியாக மாத்து. மதீனாவில் நோய் நொடிகள் இருக்கக்கூடாது, இது வசந்தமான ஆரோக்கியமான பூமியாக இருக்கணும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஸாஇனா வ முத்தினா, எங்கள் மதீனாவினுடைய சாஅல பரக்கத் செய், அது அளவை படியது, அதனுடைய முத்தில பரக்கத் செய். இன்னைக்கு வரைக்கும் மதீனாவில் அன்பானவர்களே பெரித்த பலம்
உலகளாவிய எல்லா இடங்களை காட்டிலும் மதீனாவினுடைய அறுவடை தான் அதிகம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் பாரிக் லனா ஃபி ஸாஇனா வ முத்தினா, பெருமானாருடைய 1400 வருடங்களுக்கு முன்னால் கடந்த துஆவை கண்கூடாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், நோயற்ற பூமி, சுகமற்ற எந்த விதமான சிரமங்களற்ற சுகமான வாழ்வு மதீனாவில் உண்டு. இது பெருமானாருடைய துஆ. ஹபிபி இலைனல் மதீனா, அல்லாஹ் அந்த மண்ணின் நேசத்தை நமக்கும் விதைப்பானாக. அன்புக்கினியவர்களே, இப்படி ஹிஜ்ரத்து தொடர்ந்து 1448வது ஆண்டில் கால் எடுத்து வைக்கிறோம். இந்த ஹிஜ்ரத் தருகிற பாடம் ரெண்டு தான். நான் நிறைவில் முடிக்கிறேன். ஹிஜ்ரத் தருகிற பாடம் 2. ஒன்னு அல் இஸ்பாத்து அலல் மப்த. என்னது? மார்க்கத்திற்காக, ஈமானுக்காக எதை விட சொன்னாலும் விட்டுறணும். இதுதான் ஹிஜ்ரத் தருகிற நோக்கம். எதை விட வேண்டுமானாலும் விட்டு விடணும். இது முதல் செய்தி. 2வது ஹிஜ்ரத் தருகிற பாடம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? தக்தீமுத்தீன் அலா குல்லி ஷை. எல்லாவற்றை விட மார்க்கத்திற்கே முன்னுரிமை. தான் குடும்பம், தான் வேலை, தான் சுகம், தன் நப்சு எல்லாவற்றையும் விட என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி நின்ற சஹாபாக்கள் எத்தனை சிரமப்பட்டு தன்னை அழிச்சு கொண்டு வந்து தீனை கொடுத்தார்களோ, இந்த தீன் தான் எனக்கு முதன்மையானது, இந்த சிந்தனை வேண்டும். இப்படி இருந்தால் அல்லாஹ் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஹிஜ்ரத் செயலால் அழிந்து விட்டது, நீயத்தால் அழியவில்லை. ஹிஜ்ரத் செயலால் அழிந்து விட்டது, நீயத்தால் அழியவில்லை. ஹிஜ்ரத்துக்கான கூலி அப்போ மட்டும்தானா? இல்ல. மார்க்கத்திற்காக யாரெல்லாம் எல்லா காரியங்களையும் விடுகிறார்களோ, எல்லா தருணத்திலையும் மார்க்கத்தை மட்டும் முதன்மைப்படுத்துகிறார்களோ, இவர்களுக்கும் அந்த கூலி உண்டு. அது போன்ற கூலி உண்டு என்று எழுதுகிறார்கள். அன்புக்கினியவர்களே, ஹிஜ்ரத்திற்கான நன்மையும் நாமும் பெறலாம் மார்க்கத்தை முதன்மைப்படுத்துகிற போது. இது ஹிஜ்ரத் தருகிற படிப்பினை. நிறைவாக நமக்கான இந்த காலத்தினுடைய வருகிற காலத்தை அலங்கரிக்க நமக்கு தேவையான பண்பு என்ன தெரியுமா? ஒண்ணுதான் அலட்சியம் களைதல். எப்படி களையணும்? 5 விஷயத்துல அலட்சியம் களையணும். 5 விஷயத்துல. முதலாவது விஷயம் என்ன? அன்அமல்லாஹு அலைக்கும் வலம் தஸ்தக்பிரு வலம் தஷ்குரு. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய வாரி கொடுத்துட்டான், நாம் அதற்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம். இது அலட்சியம். இந்த நன்றி செலுத்தாமையை களையணும். 2வது அலட்சியம் என்ன? இதா அத்னபுத்தும் ஃபலம் தஸ்தக்பிரு. பாவங்கள் எக்கச்சக்கமா செய்யறோம். கண்ணால, வாயால, காதால, காலால, கைகளால எத்தனையோ பாவங்கள் செய்யறோம். ஆனா இதா அத்னபுத்தும், நீங்கள் பாவங்கள் எக்கச்சக்கமாக செய்கிறீர்கள். ஃபலம் தஸ்தக்பிரு, அந்த ரப்பை பயந்து அவரிடத்துல மன்னிப்பு தேடுவதில்லை. இது 2வது அலட்சியம். 3வது, நிறைய விஷயங்கள் கேட்கிறீர்கள், மார்க்கம் சார்ந்து படிக்கிறீர்கள், அதை அமல்படுத்துவதில்லை. இது 3வது அலட்சியம். 4வது, சஹிப்துமுல் அஹ்யார் ஃபலம் தப்தகு பி. நீங்கள் நிறைய நல்லோர்களை, மூதாதியர்களை, உலமா பெருமக்களை உங்களோட தோழமைகளாக அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசிக்கிறீர்கள். ஆனால் ஃபலம் தப்தகு, அவர்களை நீங்கள் பின்பற்றுவதில்லை. அந்த வாழ்க்கையை நீங்க வாழ்வும் நினைக்கிறதில்லை. இது உங்களுடைய அலட்சியம். 5வது அலட்சியம் என்ன தெரியுமா? தஃபன்துமுல் அம்வாத் ஃபலம் தஅ்ததிரு. நிறைய மரணங்களை கண்கூடாக பார்த்து நீங்கள் அடக்குகிறீர்கள். ஆனால் ஒரு மரணத்தை கொண்டு கூட நீங்கள் படிப்பினை பெறுவதில்லை. எங்களுக்கும் அந்த மாதிரி நிலைமை வரும் என்ற சிந்தனை உங்களுக்கு இல்லை. இந்த 5 அலட்சியங்கள் கலைந்தால் அல்லாஹ் தஆலா உங்களை சிறப்பானவர்களாக உருவாக்குவான் என்பது உலமாக்களின் கூற்று. அன்புக்கினியவர்களே, வருகிற காலங்களில் அலட்சியம் களைவோம், அல்லாஹுவை புகழ்வோம், அவன் கொடுத்தவைக்கு நன்றி செலுத்துவோம், அவனிடத்தில் நாம் செய்த தவறுகளுக்கு அவனிடத்தில் நாம் மன்னிப்பு தேடுவோம், படித்தவைகளை வாழ்க்கையில் அமல் வடிவில் கொண்டு வருவோம், பெரியோர்களோடு நல்லோர்களோடு தொடர்பில் இருப்போம், அந்த வாழ்க்கையை நம் வாழ்க்கையாக ஆக்குவோம், மரணத்தை நேசிப்போம், சுவைப்போம். அல்லாஹ் சிறந்த மௌத்தை நமக்கு நசீபாக்குவானாக. உலகம் போற்றத்தக்க அளவுக்கான வாழ்க்கை நமக்கு நசீபாக்குவானாக. உலகம் பொறாமைப்படத்தக்க அளவுக்கான மௌத்தை நமக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஒரு நாள் நாம் மரணிப்போம். அந்த மரணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அன்பானவர்களை? மரணித்தால் ரப்பே இன்னார் போன்று மரணிக்க வேண்டும் என்று பிறர் துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த மௌத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வருகிற வருடத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்கு, ஈமானுக்கு சாதகமானதாக வளர்ச்சி பாதையில் கொண்டு போவானாக. வஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.